சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் திமுக சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழுவை இன்றைய தினம் திமுக தலைவர் அறிவித்திருக்கார். இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக செய்தி தொடர்பாளர் திரு டி.கே. சுலங்கவன் நம்மிடம் இருக்கார். சார், தேர்தல் அறிக்கை குழுவில் நீங்களும் இடம்பெற்றிருக்கீங்க. இந்த முறை தேர்தல் அறிக்கை எதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் சார்? வளர்ச்சி நோக்கிய ஒன்றிய அரசு பல்வேறு வகையிலும் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை தருவதில்லை. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு இவர்கள் உரிய நிதியை தருவதில்லை. அந்த பிரச்சனையை மீறி தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த வகையிலே நன்மை செய்ய முடியும்? ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை மிக கடுமையான ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் பல்வேறு நல்ல திட்டங்களை வழங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு பல வகையிலும் முன்னேற்ற பாதையை வகுத்து தருவதிலும் தமிழ் இருக்கிறது. அதே போல இந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு உற்பத்தியிலிருந்து எல்லாவற்றிலுமே முதலிடத்தை பெற்றிருக்கிறது என்று ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே சொல்கிறார்கள். இந்த நிலையிலே மேலும் இதை சிறப்பாக செய்வதற்கு என்ன திட்டங்களை கொண்டு வரலாம்? தொடர்ந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நாம் செய்த பல்வேறு நல்ல திட்டங்களில் தொடர்ச்சியாக வேறு என்ன மேலும் நல்ல திட்டங்களை சொல்லலாம்? மக்களுடைய கருத்து என்ன என்பதை புரிந்து கொண்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் ஆராய்ந்து இந்த குழு அறிக்கையை முடிவு செய்வதற்காக அமைத்திருக்கிறார். கடந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களை சந்திச்சீங்க, பல்வேறு அமைப்புகளை சந்திச்சீங்க, மக்களை நேரடியாக போய் சந்திச்சு கருத்துக்கள் எல்லாம் கேட்டீங்க. இந்த முறை எப்படி செயல்படுத்த போறீங்க? அதே மாதிரிதான் திமுகவை பொறுத்தவரை சொல்லதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்ற வகையில் நாங்கள் இதுவரை கலைஞர் ஆட்சியை தொடர்ந்து இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியும் அதே வழியிலே நடைபெற்று வருகிறது. எனவே அதை என்ன தேவை என்பதை உணர்ந்து அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை அரசுக்கு வழங்குவோம். தேர்தல் அறிக்கை குழு எப்போ ஆலோசிக்க இருக்கீங்க? அது இனிமேல் தான். இன்றைக்கு தான் அறிவிப்பு வந்திருக்கிறது. இனி அமர்ந்து பேசி முடிவெடுப்போம். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், மற்ற தேர்தலாக இருக்கட்டும், தேர்தல் அறிக்கை திமுக ஒரு கதாநாயகனா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த முறையும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. கட்டாயமாக மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு வளர வேண்டும், தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து இன்று வரை எங்களுடைய தளபதி இந்த 5 ஆண்டு காலத்தை நெருங்க போகிற இந்த நிலையிலும் பல்வேறு திட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்தினார். இந்த பணி தொடரும். அதே போல கடந்த முறை 512 வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுச்சு. இன்னும் அரசு ஊழியர்கள் பல கோரிக்கைகள் நிறைவேற்றலன்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இன்னும் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளும் இருக்குன்னு பல தரப்புல சொல்றாங்க. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா? அதே போல பொருளாதார ரீதியாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, அது மக்களிடம் சென்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு பல்வேறு அமைப்புகளின் கருத்துக்களை கேட்ட பிறகுதான் அது முடிவெடுக்க முடியும். நன்றி. சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் திமுக சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழுவை இன்றைய தினம் திமுக தலைவர் அறிவித்திருக்கார். இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக செய்தி தொடர்பாளர் திரு டி.கே. சுலங்கவன் நம்மிடம் இருக்கார். சார், தேர்தல் அறிக்கை குழுவில் நீங்களும் இடம்பெற்றிருக்கீங்க. இந்த முறை தேர்தல் அறிக்கை எதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் சார்? வளர்ச்சி நோக்கிய ஒன்றிய அரசு பல்வேறு வகையிலும் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை தருவதில்லை. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு இவர்கள் உரிய நிதியை தருவதில்லை. அந்த பிரச்சனையை மீறி தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த வகையிலே நன்மை செய்ய முடியும்? ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை மிக கடுமையான ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் பல்வேறு நல்ல திட்டங்களை வழங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு பல வகையிலும் முன்னேற்ற பாதையை வகுத்து தருவதிலும் தமிழ் இருக்கிறது. அதே போல இந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு உற்பத்தியிலிருந்து எல்லாவற்றிலுமே முதலிடத்தை பெற்றிருக்கிறது என்று ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே சொல்கிறார்கள். இந்த நிலையிலே மேலும் இதை சிறப்பாக செய்வதற்கு என்ன திட்டங்களை கொண்டு வரலாம்? தொடர்ந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நாம் செய்த பல்வேறு நல்ல திட்டங்களில் தொடர்ச்சியாக வேறு என்ன மேலும் நல்ல திட்டங்களை சொல்லலாம்? மக்களுடைய கருத்து என்ன என்பதை புரிந்து கொண்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் ஆராய்ந்து இந்த குழு அறிக்கையை முடிவு செய்வதற்காக அமைத்திருக்கிறார். கடந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களை சந்திச்சீங்க, பல்வேறு அமைப்புகளை சந்திச்சீங்க, மக்களை நேரடியாக போய் சந்திச்சு கருத்துக்கள் எல்லாம் கேட்டீங்க. இந்த முறை எப்படி செயல்படுத்த போறீங்க? அதே மாதிரிதான். திமுகவை பொறுத்தவரை சொல்லதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்ற வகையில் நாங்கள் இதுவரை கலைஞர் ஆட்சியை தொடர்ந்து இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியும் அதே வழியிலே நடைபெற்று வருகிறது. எனவே அதை என்ன தேவை என்பதை உணர்ந்து அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை அரசுக்கு வழங்குவோம்.
தேர்தல் அறிக்கை குழு எப்போ ஆலோசிக்க இருக்கீங்க? அது இனிமேல் தான், இன்றைக்கு தான் அறிவிப்பு வந்திருக்கிறது. இனி அமர்ந்து பேசி முடிவெடுப்போம். சரி, ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், மற்ற தேர்தலாக இருக்கட்டும், தேர்தல் அறிக்கை வந்து திமுக ஒரு கதாநாயகனா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த முறையும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. கட்டாயமாக மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு வளர வேண்டும், தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து இன்று வரை எங்களுடைய தளபதி இந்த 5 ஆண்டு காலத்தை நெருங்க போகிற இந்த நிலையிலும் பல்வேறு திட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்தினார். இந்த பணி தொடரும். அதே போல வந்து கடந்த முறை 512 வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுச்சு. இன்னும் அரசு ஊழியர்கள் பல கோரிக்கைகள் நிறைவேற்றலைன்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இன்னும் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளும் இருக்குன்னு வந்து பல தரப்புல சொல்றாங்க. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா? அதே போல பொருளாதார ரீதியாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, அது மக்களிடம் சென்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு பல்வேறு அமைப்புகளின் கருத்துக்களை கேட்ட பிறகுதான் அது முடிவெடுக்க முடியும்.